பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. Praise the holy name. கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மகிமை தேவனே உமக்கு நன்றி. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி. உம்முடைய தயவுக்காக நன்றி. எல்லாரும் இந்த காலையில் நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். ஆமே. மகிமை 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 மகிமை. கிருபை 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 கிருபை. இந்த காலையிலே உடைய கிருபை உடைய வல்லமை வெளிப்படுவதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமுள்ள தேவனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். பெரிய தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. Power in Jesus name. எல்லா இயேசுவின் நாமத்தை இந்த காலையிலே உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான மகிமையுள்ள உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வல்லமையுள்ள நாமம், மகிமையுள்ள நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான நாமத்தை இந்த காலையிலே உயர்த்துகிறோம். கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி. உடைய கிருபைக்கு நன்றி. இயேசுவின் ரத்தத்தை இந்த காலையிலே ஆராதிப்போம். உடைய வல்லமுள்ள இரத்தத்துக்காக நன்றி. விடுதலை தருகிற இரத்தம், சுகம் தருகிற இயேசுவின் ரத்தம், பாவங்களை கழுவுகிற இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமாக்கும் இயேசுவின் ரத்தம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி. மகிமையின் பிதாவே நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும் என்று சொன்னீரே. உடைய மகிமையுள்ள ஆவியானவருக்காக நன்றி. இந்த காலையிலே துதிக்கிறோம். ஆங்காக இணைந்திருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் யாவர் இணைந்து கர்த்தரை துதிப்போம். தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம். கிருபை 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 கிருபை. இந்த நாளிலுடைய கிருபை, இந்த நாளிலுடைய கிருபை. அதிகாலை தேடுகிறவரை கண்டடைகிறான் என்று சொன்னீரே. இந்த உடைய வார்த்தையின் முடிவை நோக்கி பார்க்கிறோம். அதிகாலை பிதாவை நோக்கி ஜபித்த இயேசுவே நேருக்கு மாதிரி. அதிகாலை ஜபத்தை நாவை இப்பொழுது எல்லாரையும் பற்றி பிடிக்கட்டும். எல்லா ஸ்தோத்திரம், எல்லா உற்சாகம் எழுந்து அந்த நடைகளில் கற்று நல்ல துதிப்போமா? அதிகாலை ஜபத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing for this morning. அதிகாலை ஜபித்தால் அதிகாலை ஜபத்தின் வல்லமை கிடைக்கும். அதிகாலை ஜபத்தின் வல்லமை வேண்டும் என்று அதிகாலை ஜபத்தில் எழும்பி ஜபித்து பழக வேண்டும். ஜபித்து பழக பழக கர்த்தருடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய மகிமை விளங்கும். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. இந்த காலையில் எங்கள் பாடல்கள், வசனங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையினால் நிரப்பும், உடைய வல்லமையினாலே நிரப்பும், உடைய கிருபையினாலே நிரப்புவீராக. ஆமென். எல்லாரும் இணைந்து எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் தேசத்தில் இறங்கட்டும் என்று எல்லாரும் இணைந்து நாம் பாடி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துவோம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இந்த காலையிலே இறங்குவதாக. Hallelujah.
அபிஷேகம் அபிஷேகமே தெய்வமே வல்லமை தெய்வமே. இந்த காலை கர்த்தருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவனுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையை நினைத்து உம்மை துதிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அன்றைக்கு அவர்கள் கூடி ஜெபித்தார்களாம். 31. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் தேவனுடைய வல்லமை கொண்டவர். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் தேவனுடைய வல்லமையினால் நடந்தது. அவர்கள் ஜெபம் பண்ண பொழுது இடம் அசைந்தது. That's the power of God. Prayer brings the power. அது மட்டுமல்ல, 2வது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அங்கு இறங்கி வந்தார். 3வது வசனத்தின் வல்லமை அங்கு வந்தது. ஆமென். 3-fold power. நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஜெபமும் தேவனுடைய வல்லமை. இந்த காலவெளியிலே தேவனுடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று நாம் பார்த்தால், ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. 2வது 1 கொரிந்தியர் 24:25 வாசிக்கிறோம். கிறிஸ்துவே தேவ பலன். ஆங்கிலத்திலே கிரைஸ்ட் இஸ் த பவர் ஆஃப் காட் என்று. கிறிஸ்து தான் தேவனுடைய வல்லமை. அப்போ ஜெபம் தேவனுடைய வல்லமையை வெளிக்கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய வல்லமை. இயேசு என்று சொன்னாலே வல்லமை தான். ஆமென். சொல்லி பார்க்கிறதுக்காக இயேசுவே என்ன நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவன் நோக்கி கூப்பிட்டு பழகணும். பிரச்சனை வரும் பொழுது வேற ஏதோ சொல்றதை விட இயேசுவே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் வல்லமை என்று சொல்லி பாருங்க. இயேசு என்றாலே வல்லமை தான். ஆமென். ஹல்லேலூயா. Christ is the power of the Godhead. இயேசு என்று சொல்லும்போது, இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அங்கே கர்த்தருடைய வல்லமை பெறப்படும். ஜெபத்தின் மூலம் பெறப்படுகிற தேவ வல்லமை. 2வது இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெறப்படுகிற தேவ வல்லமை. 3வது அப்போஸ்தலர் 16:26 பவுலும் சீலாவும் Paul and Silas, they were put in prison. சிறைச்சாலையில் போடப்பட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். அங்கு வந்து யாரும் அவர்களை விடுதலை செய்துவிட முடியும். இந்த நாட்களை போல யாரும் உடனே ஃபேவர் பண்ணி யாரும் வந்து செய்ய முடியாது. ஆண்டவரை தவிர தேவன் தான் நம்முடைய வல்லமை விடணும். அந்த வசனம் சொல்கிறது நடுராத்திரியிலே Paul and Silas, பவுல் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது, சிறைச்சாலை அதிர்ந்தது. ஆமென். தேவனை ஆராதிக்கிறதில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. என்னிடத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிற வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வரும். ஜெபிக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை வரும். உங்கள் வீடு ஆராதிக்கிற வீடாக இருக்கிறதா? ஜெபிக்கிற வீடாக இருக்கிறதா? ஆமென். நம்முடைய வீட்டில் அதிகாலை ஜெபம் இருக்கணும். அதிகாலை ஜெபம் பாடல் இருக்கணும். இரவு குடும்பமாக ஜெபித்து பாடி தேவனை ஆராதிக்கணும். ஆமென். அங்கே பவுல் சீலாவும் பாடி துதித்த போது கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. Prayer brings power. Christ is power. Worship brings the power of God. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். Word of God has power. அங்கே பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை வல்லமையும் முடியும். தேவனுடைய வார்த்தையில வல்லமை. இப்ப இந்த காலவெளியில் யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீடுகளுக்கு தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய ஊழியர்கள் மூலம், பாடல்கள் மூலம் கர்த்தருடைய வார்த்தை வீட்டுக்குள் வருகிறது, உங்களுக்குள் வருகிறது. இந்த வார்த்தை ஒரு வல்லமை கொண்டு வருகிறது. அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டே இருக்கணும்.
கேட்க கேட்க ஒரு வல்லமை புறப்படும். ஆகவே there is power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை. ஆகவே முதலாவது ஜெபத்தின் மூலம் வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, மூன்றாவது ஆராதனையின் வல்லமை, நான்காவது கர்த்தருடைய வார்த்தையும் வல்லமையும். ஐந்தாவதாக 1 தெசலோனிக்கேயர் 1:5 காஸ்பல் அண்ட் பவர், சுவிசேஷத்தில் ஒரு வல்லமை இருக்கு. இயேசுவே ரட்சகர் நீங்க யாருக்காவது சொன்னீங்கன்னா அந்த சுவிசேஷத்துல வல்லமை பெறப்படும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு 28 கடைசி 2 வசனங்களை சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். நாம் யாருக்காவது இயேசு ரட்சகர் அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லும்போது வல்லமை பெறப்படும். ஆமென். நம்முடைய வீட்டில் உதவி செய்கிறவர்களுக்கு, நம்மோடு கூட தொடர்புடைய மக்களுக்கு இயேசுவின் ரட்சிப்பை சொல்லணும். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இயேசுவை பற்றி யாருக்கும் சொல்லலைன்னா ஜீவன் இல்லாத ஒரு கிறிஸ்தவனா நாம் இருப்போம். ஜீவனுள்ள கிறிஸ்து, லைவ்லி கிறிஸ்டியன், உயிருள்ள மீன், எதிர்நீச்சல் போட. அது போல இந்த காலை சுவிசேஷத்தில் வல்லமை கொண்டு எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவே ரட்சகர் நம்ம இடத்துல ரெக்லர் பண்ணுங்க. யாரையாவது பார்த்து இயேசு ரட்சகர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உங்களை சுகமாக்குவார், இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார், இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லுங்கள். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தில் வல்லமை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவோம். சுவிசேஷத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. ஆமென். இப்படி யார் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறாங்களோ அங்கு கர்த்தருடைய வல்லமை புறப்படும். So gospel and power. அடுத்தபடியாக மீகா 3:8 பரிசுத்த ஆவியானவர் அருளிய பலத்தினாலும் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று. ஆகவே ஹோலி ஸ்பிரிட் அண்ட் பவர், பரிசுத்த ஆவியானவரில் ஒரு வல்லமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் இறங்கணும். பரிசுத்த ஆவியின் அக்கறை இறங்கணும். பரிசுத்த ஆவியின் மகிமை வெளிப்படணும். ஆகவே இன்று காலை இந்த எல்லா வல்லமையுடைய வாழ்வில் வருவதாக கைவைத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென். துதியினால் வருகிற வல்லமை, வேத வசனத்தினால் வருகிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறேன். வசனத்தை தியானிக்க, வசனத்தையே வாசிக்க, கேட்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆராதனையின் மூலம் வருகிற வல்லமை. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை போகும்போது கூட பாடல் முடிந்த பிற்பாடு போன ஆராதனையின் வல்லமை போயிடும். இந்த ஆராதனையின் வல்லமைக்குள்ள உள்ள நுழையணும். அல்லேலூயா. ஆராதனையின் வல்லமை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்ல எங்கள் தேவனே, நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவருடைய ஆராதிக்கிற வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இப்படி இந்த தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் பல விதங்களில் விளங்க வேண்டும். ஆமென். அதனால மோசே கூட ஆண்டவர் சொன்னார், என் வல்லமை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று சொன்னார். மோசே ஜெபம் பண்ணும்போது, மோசே உமது வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்று காலை தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுவதாக கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். ஆராதனையின் வல்லமை குடும்பத்தில் வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்படுவதாக. In Jesus' name, let the power of God be revealed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வல்லமை, வல்லமை, பவர், 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 பவர். ஆண்டவருடைய வல்லமை தியானிக்க தியானிக்க வல்லமை பெறப்படும். வல்லமை பாட பாட வல்லமை பெறப்படும். வல்லமை பிரசங்கிக்க பிரசங்கிக்க வல்லமை பெறப்படும். இன்று காலை கர்த்தருடைய வல்லமை நம்மை சந்திப்பதாக. தேவனுடைய வல்லமை நம்மை தொடுவதாக. தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. இந்த கர்த்தருடைய வல்லமையினால் இன்று காலை நிரப்பப்படுவோம். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை தொடர்ந்து கரங்களை வீதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். கரங்களை அசைத்து கால்களில் நின்று நடந்து உட்கார்ந்து இழந்து நடந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வருகிறது. உங்கள் பாடல் வல்லமையாக மாறும். உங்கள் துதி வல்லமையாக மாறும். இனி ஆலை ஆராதனைகளில் துதி வல்லமையாக மாறும். ஆமென். பாடல் வல்லமையாக மாறும். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை உண்டாவதாக. இன் ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வல்லமையை பாடி நாங்கள் அதை கீர்த்தனம் பண்ணுவோம். எல்லா கை சத்தி 3 காரியங்களுக்காக இந்த காலையில் ஜெபிக்க போறோம்.
முதலாவது எங்கள் குடும்பத்தில் உடைய வல்லமை வழங்கணும் கேட்பேன். ஆண்டவரே, அன்றைக்கு வேதத்தில் பக்தர்களுடைய குடும்பங்களில் தேவ வல்லமை விளங்கினதே. ஆபிரகாம் வீட்டுக்கு தேவனே வந்தார். கர்த்தருடைய வல்லமை வந்த போது ஆபிரகாம் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது. எங்கள் வீட்டில் உடைய வல்லமை இருக்கணும், எங்கள் வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும், பாடல் இருக்கணும், உதவி இருக்கணும், எங்கள் வீடு வல்லமையாக மாறுவதா. இரண்டாவது, நாங்கள் இருக்கிற ஏரியா, நாங்கள் இருக்கிற ஊரு, நாங்கள் இருக்கிற பட்டணத்தில் தேவ வல்லமை நல்ல கையசதி ஜபம், நல்ல கரங்களை அசதி இருக்கிற இடங்களில் அந்தந்த ஏரியாக்களில் தேவனுடைய வல்லமை விளக்குவதாக. வீணான வல்லமைகள் அந்த காலங்களில் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. ஆமென். தேங்க்யூ. நீ அற்புதம் செய்வதற்காக நன்றி. மூன்றாவது, நம்முடைய எல்லா திருச்சபைகளில் ஊழியர்கள் மூலம் தேவ வல்லமை வெளிப்படட்டும். கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, எங்களுடைய ஊழியர்கள் திருச்சபை மக்கள் மூலம் உடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை வெளிப்படுவதாக. இந்த காலவழியில் அவங்க இருக்கிறவர்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை கூட சந்திக்க போகிறது. எல்லாரும் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்வோம். இந்த காலை தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு இடத்தை நிரப்புவது, ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. The presence of the disease be disappeared in Jesus' name. வியாதியின் அந்த பிரசன்னம் மறையட்டும். போராட்டத்தின் பிரசன்னம், அந்தகாரங்களின் பிரசன்னம் மறைந்து ஜபத்தின் பிரசன்னம், துதியின் பிரசன்னம், துதியின் வல்லமை, விடுதலையின் வல்லமை இந்த காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஊழியர்கள் வாழ்விலும், குடும்பங்களிலும், பிள்ளைகளிலும் இறங்குவதாக. In Jesus' name. உடைய வல்லமை எப்படி விளங்குகிறதற்காக நன்றி. உடைய மகிமை எப்படி விளங்குகிறதற்காக நன்றி. ஓ, நீர் அற்புதம் செய்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக நன்றி. அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக நன்றி. மகிமையான நம்முடைய செயல்களுக்காக நன்றி. ஓ, தேங்க்யூ லார்ட். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் மேலானவர் என்று அவருடைய மகிமை நினைத்து எல்லாரோடு அவரை துதித்து இந்த காலவழியில் அவரை ஆராதிப்போம். ஓ, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே எல்லாவற்றிலும் மேலானவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமுள்ளவர் என்று அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், நிரப்புவதாக. அவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும்.
ஆமென். உங்களுடைய மகிமையினால் ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியிலே நிரப்பும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய வல்லமை, உடைய கிருபை வெளிப்படுவதாக, உடைய பிரசன்னம் நிரம்புவதாக. துதியினால் புறப்படுகிற வல்லமை, ஆராதனையில் புறப்படுகிற வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த காலவெளியிலே ஒவ்வொரு குடும்பத்திலும், திருச்சபையிலும், ஊழியர்கள் மத்தியிலும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். Oh, the presence of disease, the presence of problem, the presence of any evil forces, we disappear in Jesus' name. உடைய வல்லமை விளங்குவதாக, உடைய மகிமை விளங்குவதாக. இந்த நாள் முழுது ஆசீர்வதி. வேலை, தொழில்கள், வியாபாரங்கள், காரியங்கள் நம்முடைய கிருபை இருக்கட்டும். ஊழியர்களில் நம்முடைய கிருபை இருக்கட்டும். குடும்பங்கள், விசுவாசிகள், பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய போக்கிலோ வரத்திலோ எல்லாத்திலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் வளர்க்கும். எந்த சத்துரு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் தகடுபடியாக்கி உம்முடைய வார்த்தை நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.